Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நம்ம CBSE Class 10 Footprints Without Feet bookல இருந்து chapter number 6 The Making of a Scientist written by Robert W. Peterson. இந்த லெசனோட பார்ட் 3 வீடியோவை பார்க்கலாம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கேருந்து போய் பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் நம்ம இந்த லெசனோட ஒரு சின்ன ரீகேப்பும் பார்க்கலாம். Ebright and his college roommate James R. Wong worked all night drawing pictures and constructing plastic models of molecules to show how it could happen. எப்ரைட்டும் அவரோட காலேஜ் ரூம்மேட் ஒருத்தர், அவரோட பேர் ஜேம்ஸ் ஆர் வாங். அவங்க ரெண்டு பேரும் டே டைம் ஃபுல்லாக காலேஜில் படிச்சுட்டு நைட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாலிக்யூல்ஸோட பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுவாங்க, அதோட பிளாஸ்டிக் மாடல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரடக்ஷன்லேயே நான் சொன்னேன் இல்லையா, இவர் ஒரு மாலிகுலர் பயாலஜிஸ்ட் அப்படின்னு. பயாலஜியில் மாலிக்யூல் அப்படின்னா a tiny or a very small piece of something, especially at cellular or structural level. இதை வந்து பயோமாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பாடியில் இருக்க செல்ஸ்லேயும் ஆட்டம்ஸ் இருக்கும். அதில் கொஞ்சம் ஆட்டம்ஸை எடுத்துகிட்டு அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதோட பாண்டிங், இதெல்லாம் ட்ராயிங்ஸாக வரைகிறது, அந்த மாலிக்யூல்ஸோட பிளாஸ்டிக் மாடல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஏன் அவங்க பண்ணாங்கன்னா டிஎன்ஏவை செல் ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும், ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. டுகெதர் தே லேட்டர் ரோட் த பேப்பர் தட் எக்ஸ்பிளைன் த தியரி. அப்புறமா தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுற பேப்பர் எழுதினாங்க. எந்த பேப்பர்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற சயின்டிஃபிக் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆன அவரோட ஆர்டிக்கல், அவரும் அவரோட ரூம்மேட்டும் சேர்ந்து எழுதின ஆர்டிக்கல். Surprising no one who knew him, Richard Ebright graduated from Harvard with highest honors, second in his class of 1510. ரிச்சர்ட் எப்ரைட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவரோட டிகிரியை முடித்து கிராஜுவேட் பண்ணப்போ நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல ரேங்க் எடுத்து அவர் பாஸ் பண்ணார். 1510 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவரோட கிளாஸில் அவர் செகண்ட் பிளேஸ் வாங்கினார். அது அவரை நல்லா தெரிஞ்ச யாருக்குமே பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. எப்ரைட் வெண்ட் ஆன் டு பிகம் அ கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ரீசர்ச்சர் அட் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல். அதுக்கப்புறமா அவர் ஃபர்தர் ரீசர்ச் பண்ணுறதுக்காக ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டார். தேர் ஹி பிகான் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு டெஸ்ட் ஹிஸ் தியரி. அவரோட தியரியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அவர் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிட்டு இருந்தார், மாடல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது நிஜ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மெடிக்கல் காலேஜு தான் இங்கே மெடிக்கல் ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க, லா காலேஜு லா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இஃப் த தியரி ப்ரூவ்ஸ் கரெக்ட், இட் வில் பி அ பிக் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராசஸஸ் ஆஃப் லைஃப். அவரோட தியரி ஹவு செல்ஸ் ஒர்க், செல்ஸ் டிஎன்ஏயை ரீட் பண்ணுது, இந்த தியரியெல்லாம் அவர் கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அது ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். ப்ராசஸஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா மூவ்மெண்ட், ரெஸ்பிரேஷன், சென்சிட்டிவிட்டி, க்ரோத், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்க்ரீஷன், நியூட்ரிஷன், இதெல்லாம் லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம செல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இட் மைட் ஆல்சோ லீட் டு நியூ ஐடியாஸ் ஃபார் ப்ரிவென்டிங் சம் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ். சில டைப்ஸ் ஆஃப் கேன்சர், நிறைய டிசீசஸ் எல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம புது ஐடியாவெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். All of this is possible because of Ebright's scientific curiosity. எப்ரைட்டுக்கு இருக்கிற அந்த சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி, அதனால தான் இதெல்லாம் பாசிபிளாக ஆக போகுது. ஏற்கனவே நம்ம எப்ரைட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிரைவிங் கியூரியாசிட்டின்னு பார்த்தோம். இங்கே சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். His high school research into the purpose of the spots on a monarch pupa eventually led him to his theory about cell life. அவர் ஹை ஸ்கூலில் இருக்கும்போது அவர் பண்ண ரிசர்ச், அந்த மோனார்க் பியூப்பாவில் இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணார் இல்லையா, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை இந்த அளவுக்கு செல்ஸ் பற்றின ரிசர்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அதுலேருந்து நமக்கு எப்படி நிறைய டிசீசஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிய போகுது. Richard Ebright has been interested in science since he first began collecting butterflies. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, எல்லாமே பட்டர்ஃப்ளைஸில் அவருக்கு இருந்த அந்த ஃபேசினேஷனில் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அவர் பட்டர்ஃப்ளைஸை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார். பட் நாட் ஸோ டீப்லி தட் ஹீ ஹேசன் டைம் ஃபார் அதர் இன்ட்ரெஸ்ட். அதுக்காக அவர் எப்போ பார்த்தாலும் சயின்ஸை பற்றியே நினச்சிட்டு இருந்தார். வேறு எதுக்குமே அவருக்கு டைம் இல்லை அப்படிலாம் கிடையாது. அவருக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது.
Ebright also became a champion debater and public speaker and a good canoeist and all-round outdoors person. Debate அப்படின்னா நம்ம ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஏதாவது ஒரு சைடு எடுத்துட்டு பேசுவாங்க. அவர் சாம்பியன் டிபேட்டர் அப்படின்னா அதில் அவர் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. பப்ளிக் ஸ்பீக்கர்னா பெரிய கேதரிங்லலாம் பேசுறது. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவர் ரிசர்ச்சை பற்றி தெரிஞ்சுக்கணும்லாம் இவரை கூப்பிடுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் அவர் ரொம்ப நல்லா பேசுவார். கனு அப்படிங்கிறது ஒரு சின்ன லைட் போட், அதை நல்லா ரோ பண்ணுவார். அவுட்டோர்ஸ் பர்சன் அப்படின்னா நிறைய டைம் நேச்சரில் ஸ்பெண்ட் பண்ணுறது, நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறது. He is also an expert photographer, particularly of nature and scientific exhibits. அது போக இவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஃபோட்டோகிராஃபர். முக்கியமாக அவர் எதை பற்றிலாம் ஃபோட்டோ எடுப்பாருன்னா நேச்சர், அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் எக்ஸிபிட்ஸ் அப்படின்னா சயின்டிஃபிக் எக்ஸிபிஷன்ஸ்லலாம் டிஸ்பிளேக்கு வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் அவர் ஃபோட்டோ எடுப்பார். In high school, Richard Ebright was a straight A student. அப்படின்னா அவர் ஹை ஸ்கூலில் படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லா டேர்ம்லேயும் கிரேட் A தான் வாங்கினார். பிகாஸ் லேர்னிங் வாஸ் ஈஸி, he turned a lot of his energy towards the debating and Model United Nations clubs. அவருக்கு படிக்கிறது எப்போவுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால ஃபுல் டைமும் அதிலேயே ஸ்பெண்ட் பண்ணாமல் அவரோட எனர்ஜியில் கொஞ்சத்தை டிபேட்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்புறமா அவர் மாடல் யுனைடெட் நேஷன்ஸ் கிளப் அங்கே இருந்தார். அந்த கிளப்பில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, உங்களை நீங்களே ஒரு யுனைடெட் நேஷன்ஸ்க்கு போகிற டெலிகேட்டாக இமேஜின் பண்ணிக்கணும். அங்கே உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங், டீம் ஒர்க், நெகோசியேஷன், ரைட்டிங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படி ஒரு நல்ல டிப்ளமேட்டாக இருக்குது, எப்படி உங்களோட டிப்ளமசி, நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இந்த கிளப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். He also found someone to admire, Richard A. Vayaha, his social studies teacher and advisor to both clubs. அவர் ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ அவரோட சோஷியல் ஸ்டடீஸ் டீச்சர் பேர் ரிச்சர்ட் ஏ வயஹா. வயஹா வந்து ஒரு ஜெர்மன் நேம். ஐ ஹோப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட். அவர் தான் அந்த 2 கிளப்ஸுக்கும் அட்வைசராகவும் இருந்திருக்காரு. மிஸ்டர் வயஹா வாஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் மீ தென். ஹி ஓப்பன்ட் மை மைண்ட் டு நியூ ஐடியாஸ். எப்ரைட் செட். எப்ரைட்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் வயஹா கரெக்ட் டைமில் அவரை நல்லா கைட் பண்ணார். அவரை ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்ரைட்டுக்கு ஸ்டடீஸில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நிறைய விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மிஸ்டர் வயஹா ஒரு முக்கியமான காரணம். ரிச்சர்ட் would always give that extra effort, மிஸ்டர் வயஹா செட். ரிச்சர்ட் எப்ரைட் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவார் எந்த விஷயம் செஞ்சாலுமே. இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டுங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். வாட் ப்ளீஸ்ட் மீ வாஸ் ஹியர் வாஸ் திஸ் பர்சன் ஹூ புட் இன் 3 or 4 hours at night doing debate research besides doing all his research with butterflies and his other interests. ரிச்சர்ட் எப்ரைட் பட்டர்ஃப்ளைஸ் அவரோட மற்ற இன்ட்ரெஸ்ட்காகலாம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். அதுபோக டிபேட்காகவும் ரிசர்ச் பண்ணணும் இல்லையா. எங்கேயாவது போய் டிபேட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சைடை சப்போர்ட் பண்ணியோ இல்லை அப்போஸ் பண்ணியோ பேசுகிறாங்கன்னா அதுக்கு நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணணும். அதுக்காக எப்ரைட் நைட்டில் 3 hours இல்லைன்னா 4 hours ஸ்பெண்ட் பண்ணுவாராம். அந்த விஷயம் என்னை ரொம்ப ப்ளீஸ் பண்ணுச்சு, என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னு மிஸ்டர் வியஹா சொல்கிறாரு. Richard was competitive, Mr. Viyaha continued, but not in a bad sense. ரிச்சர்ட் ரொம்ப காம்படிட்டிவ் அப்படின்னா எதாக இருந்தாலும் அவர் ஜெயிக்கணும்னு நினைப்பாரு, மற்றவங்கள தோற்று போயிடணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி கெட்ட எண்ணம் கிடையாது. ரிச்சர்ட் வாசன் இன்ட்ரெஸ்டட் இன் வின்னிங் ஃபார் வின்னிங் சேக் ஆர் வின்னிங் டு கெட் அ ப்ரைஸ். அவருக்கு நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் ப்ரைஸ் வாங்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. Rather, he was winning because he wanted to do the best job he could. அவர் ஏன் ஜெயிக்கணும்னு நினச்சாருன்னா அவரோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சாரு. அதாவது அவருக்கு அவரே தான் காம்படிஷன். லாஸ்ட் டைம் அவர் என்ன பண்ணாரோ அதை விட பெட்டராக அவர் இந்த தடவை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. ஃபார் த ரைட் ரீசன்ஸ் he wants to be the best. அவர் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே நினைப்பாரு. ரைட் ரீசன்ஸ் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக பெஸ்ட்டாக அவரால் எவ்வளோ முடியுமோ அதோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் நினைப்பாரு. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் இன் த மேக்கிங் ஆஃப் அ சயின்டிஸ்ட். ஒரு சயின்டிஸ்ட்டை நம்ம எப்படி உருவாக்குறது, மேக்கிங் ஆஃப் அ சயின்டிஸ்ட், அதுக்கு ஒரு ரெசிபி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வித் அ ஃபர்ஸ்ட் ரேட் மைண்ட். ஃபர்ஸ்ட் ரேட் மைண்ட்னா பிரைட் மைண்ட். எல்லாராலையும் சயின்டிஸ்ட் ஆகிட முடியாது, அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும். அதோட ஆட் க்யூரியாசிட்டி, அதோட கொஞ்சம் க்யூரியாசிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. க்யூரியாசிட்டினா ஈகராக இருக்குது, எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
and mix in the will to win for the right reasons. அதோட will to win அப்படின்னா எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற உறுதி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். for the right reasons. எப்ரைட்டோட ரைட் ரீசன் என்ன? சயின்ஸில் உள்ள மிஸ்ட்ரிஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ நம்ம ஒரு சயின்டிஸ்ட்டை மேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரேட் மைண்ட் ப்ளஸ் கியூரியாசிட்டி ப்ளஸ் will to win is equal to a scientist. எப்ரைட் has these qualities. எப்ரைட் கிட்ட இந்த 3 விஷயமே இருக்குது. அதனால தான் அவர் சயின்டிஸ்ட் ஆகிட்டாரு. From the time the book The Travels of Monarch X opened the world of science to him, Richard Ebright has never lost his scientific curiosity. அவங்க அம்மா அவருக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க இல்லையா, The Travels of Monarch X. அந்த புக் தான் அவருக்கு வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை காமிச்சது. அப்போ அவருக்கு உண்டான அந்த சயின்டிஃபிக் க்யூரியாசிட்டி இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மற்ற லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கதை மாதிரி இருந்தது, ஆனால் இந்த லெசனில் நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். அதனால நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இன்ட்ரொடக்ஷனில் ரிச்சர்ட் எப்ரைட் ஒரு மாலிகுலர் பயாலஜிஸ்ட்னு பார்த்தோம். செரல் ஸ்காலர் அவார்ட், ஷெரிங் ப்ளா அவார்டு, இது ரெண்டும் இவர் பயோகெமிஸ்ட்ரி, மாலிகுலர் பயாலஜி இதுக்காக வாங்கியிருக்காரு. இவருக்கு எது வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸை ஓப்பன் பண்ணிச்சு அப்படின்னா ஹிஸ் ஃபேசினேஷன் ஃபார் பட்டர்ஃப்ளைஸ். அவருக்கு பட்டர்ஃப்ளைஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட். அவருக்கு 22 இயர்ஸ் ஆகும்போது அவரோட காலேஜ் ரூம்மேட்டோட சேர்ந்து அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாரு. இதில் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ். இந்த ஆர்டிக்கல் அ நியூ தியரி ஆன் ஹவு செல்ஸ் ஒர்க் இதை பற்றினது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்டிக்கல் அந்த சயின்டிஃபிக் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆனது. அப்புறம் அவரோட சைல்ட்ஹுட்டை பற்றி பார்க்கலாம். அவர் நார்த் ஆஃப் ரீடிங் பென்சில்வேனியாவில் பிறந்து வளர்ந்தார். அவர் கிண்டர் கார்டனில் படிக்கும் போதே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேறு என்னென்னலாம் கலெக்ட் பண்ணார்? ராக்ஸ், ஃபாசில்ஸ், காயின்ஸ். அதோட அவர் ஒரு ஈகர் அஸ்ட்ரானமராக இருந்தார். நைட் ஃபுல்லாக ஸ்டார் கேசிங் சில சமயம் பண்ணிகிட்ருப்பார். அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸாக நாம் இங்கே டிட்டர்மினேஷன், டிரைவிங் க்யூரியாசிட்டி, பிரைட் மைண்ட் இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் அவங்க அம்மாவோட ரோல் ரொம்ப முக்கியம். அவங்க அவரோட இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங்கை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ட்ரிப்ஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. டெலஸ்கோப்ஸ், மைக்ரோஸ்கோப்ஸ், கேமராஸ், மவுண்டிங் மெட்டீரியல், மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவருக்கு நிறைய வேஸில் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அவங்க தான் அவருக்கு ஓன்லி கம்பேனியன். அவரை அவங்க ரிச்சேன்னு கூப்பிடுவாங்க. His father died when he was in 3rd grade. They spent every evening together at the dining room table. He wanted to learn. அப்புறம் 2nd grade போனதுக்கப்புறம் என்னாச்சு? எப்ரைட் had collected all 25 species of butterflies found around his hometown. அதோட அவரோட பட்டர்ஃப்ளை கலெக்டிங் ஸ்டாப் ஆகியிருக்கும். ஆனால் அப்போ தான் அவங்க அம்மா புக் வாங்கி கொடுத்தாங்க. அந்த புக் பேர் என்ன? The Travels of Monarch X. அதில் என்ன போட்டிருந்துச்சு? How monarch butterflies migrate to Central America. இந்த புக் தான் opened the world of science to the eager young collector. அந்த புக்கில் தான் அவர் டாக்டர் ஃப்ரெட்ரிக் ஏ எர்க்ஹார்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ கனடாவில் வேலை பார்த்துருந்தார் இல்லையா, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த புக்கில் டாக்டர் எர்க்ஹார்ட்டோட ரிசர்ச்சுக்கு இவங்களும் ஹெல்ப் பண்ணலாம், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் டேக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தது. எப்ரைட்ஸ் மதர் ரோட் டு டாக்டர் எர்க்ஹார்ட். அதுக்கப்புறம் எப்ரைட் started attaching light adhesive tags to the wings of monarchs. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டு raise a flock of butterflies. அவரே நிறைய பட்டர்ஃப்ளைஸை அவரோட பேஸ்மெண்ட்டில் வளர்க்க ஆரம்பித்தார். ஃபீமேல் மோனாக்ஸை பிடிச்சிட்டு வந்து ஃபுல் லைஃப் சைக்கிள், எக்லேருந்து, கேட்டப்பிலேருந்து, பியூப்பாலேருந்து அடல்ட் பட்டர்ஃப்ளை வரைக்கும் அவரோட பேஸ்மெண்ட்லேயே எல்லாமே நடந்தது. 2 டேக்ட் பட்டர்ஃப்ளைஸ் தான் அவருக்கு திரும்ப கிடச்சது. இது ரொம்ப டீடியஸாக இருந்ததுனால இதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. 7th கிரேடில் அவர் கவுண்டி சயின்ஸ் ஃபேரில் கலந்துக்கிறாரு அண்ட் லாஸ்ட். இப்போது அவர் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் ரியல் சயின்ஸ்னால் என்னன்னு அவருக்கு புரியுது. அவர் ஸ்லைட்ஸ் ஆஃப் ஃப்ராக் டிஷ்யூஸை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஷோ பண்ணார். ஆனால் மற்றவங்க ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. இங்கே நாம் பார்க்குற அவரோட கேரக்டரிஸ்டிக் காம்படிட்டிவ் ஸ்பிரிட். அவர் நெக்ஸ்ட் டைம் ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஜெயிப்பேன் அப்படின்னு நினச்சாரு. ஸோ ஹி ரோட் டு டாக்டர் எர்க்ஹார்ட் ஃபார் ஐடியாஸ். டாக்டர் எர்க்ஹார்ட் நிறைய சஜஷன்ஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. 8th கிரேடில் அவரோட ப்ராஜெக்ட் எதை பற்றினதுன்னா த காஸ் ஆஃப் அ வைரல் டிசீஸ் தட் கில்ஸ் நியர்லி ஆல் monarch caterpillars every few years. So he tried to raise caterpillars in the presence of beetles. இது அவருக்கு எந்த ரியல் ரிசல்ட்டும் கொடுக்கல. பட் ஸ்டில் he won.
நெக்ஸ்ட் இயர் அதாவது 9th கிரேடில் அவர் எதை பற்றி ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, த தியரி தட் வைஸ்ராய் பட்டர்ஃப்ளைஸ் காப்பி மோனார்க்ஸ். தியரி படி பேர்ட்ஸ் டோன்ட் ஈட் மோனார்க்ஸ் பிகாஸ் தே டோன்ட் டேஸ்ட் குட் அப்படின்னு இருக்குது. பட் எப்ரைட் என்ன அந்த ப்ராஜெக்டில் பண்ணார்னா, ஸ்டார்லிங் அப்படிங்கிற பேர்ட் இட் வுட் ஈட் ஆல் த மோனார்க்ஸ் இட் குட் கெட். பட் லேட்டர் ரீசர்ச் எல்லாம் வைஸ்ராய்ஸ் ப்ராபப்ளி மோனார்க்ஸை காப்பி பண்ணுது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவருக்கு ஜுவாலஜி டிவிஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்கிது. ஓவரால் அந்த கவுண்டி சயின்ஸ் ஃபேரில் 3rd பிளேஸ் கிடைக்கிது. செகண்ட் இயர் இன் ஹை ஸ்கூல் அதாவது கிளாஸ் 10ல் அவர் ஒரு அன்னோன் இன்செக்ட் ஹார்மோனை டிஸ்கவர் பண்ணுறாரு, விச் இன்டைரக்ட்லி லெட் to his new theory on the life of cells. What is the purpose of the 12 tiny gold spots on a monarch pupa? இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. நிறைய பேர் இது ஆர்னமெண்டல்னு சொல்கிறாங்க, பட் டாக்டர் எர்கார்ட் didn't believe it. எப்ரைட்டும் இன்னொரு எக்ஸலண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் பில்ட் பண்ணுறாங்க. இந்த ஹார்மோன் பட்டர்ஃப்ளைஸ் ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கு நெசசரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்ரைட்டுக்கு கவுண்டி சயின்ஸ் ஃபேரில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதோட ஹீ கெட்ஸ் என்ட்ரி இன்டு த இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ஃபேர். அங்கே இதே ப்ராஜெக்ட்டுக்கு ஜுவாலஜியில் 3rd பிளேஸ் கிடைக்கும். அதோட அவருக்கு சம்மரில் வால்டர் ரீட் ஆர்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச்சில் இருக்க என்டமாலஜி லேபரட்டரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸும் கிடைக்கிது. ஹை ஸ்கூல் ஜூனியர் கிளாஸ் 11ல் அவர் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் த மொனார்க் பியூப்பா இதை கண்டினியூ பண்ணுறாரு. அவரோட ப்ராஜெக்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபேரில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்கிது. அதோட அவருக்கு அந்த வருஷமும் சம்மரில் ஆர்மி லேபரட்டரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது. சீனியர் இயரில் அதாவது கிளாஸ் 12ல் அவர் பட்டர்ஃப்ளை விங்ஸில் இருக்க கொஞ்சம் செல்ஸ் எடுத்து கல்ச்சரில் அதாவது ஆர்டிஃபிஷியல் செட்டப்பில் கோல்ட் ஸ்பாட் ஹார்மோனை ஃபீட் பண்ணால் செல்ஸ் டிவைட் ஆகும். இட் வுட் டெவலப் இன்டு நார்மல் பட்டர்ஃப்ளை விங் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணார். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவருக்கு இன்டர்நேஷ்னல் ஃபேரில் ஜுவாலஜிக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடச்சிது. அதனால அவர் ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்மி லேபரட்டரியிலையும் லேபரட்டரி ஆஃப் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேயும் சம்மர் ஜாப் பண்ணார். ஸ்கூல் முடிச்சுட்டு அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் சேர்றாரு. ஃப்ரெஷ்மன் இயர் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வருஷமும் அவர் லேபரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் யூஸிங் சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹீ வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை த ஹார்மோன்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஜூனியர் இயரில் அதாவது 3rd இயரில் ஹீ காட் த ஐடியா ஆஃப் ஹிஸ் நியூ தியரி அபவுட் செல் லைஃப். ஒரு தடவை அவர் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஹார்மோன் அதோட எக்ஸ்ரே ஃபோட்டோஸை பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் இவருக்கு அந்த புது ஐடியா கிடைக்கிது. அது அவருக்கு பயாலஜியோட ஒரு பசிலுக்கு ஆன்சர் கொடுக்குது. ஹவு த செல் கேன் ரீட் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் இட்ஸ் டிஎன்ஏ. அவரும் அவரோட ரூம்மேட் ஜேம்ஸ் ஆர் வாங் இவங்க 2 பேரும் சேர்ந்தா நைட்டெல்லாம் பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுறது, மாடல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பேப்பர் அந்த ஆர்டிக்கலை எழுதினாங்க. அதுதான் அந்த சயின்டிஃபிக் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு. அவர் ஹையஸ்ட் ஆனர்ஸோட அவர் கிளாஸ்லேயே செகண்டாக வர்றாரு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் போய் அவர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சராக சேர்றாரு. அங்கே போய் அவரோட ரிசர்ச் கண்டினியூ பண்ணுறாரு. அவரோட தியரி கரெக்ட் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார்னா இது ஒரு பிக் ஸ்டெப்பாக இருக்கும். எதுக்குன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸஸ் ஆஃப் லைஃப், அதோட ப்ரிவென்டிங் சம் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ். இதுக்கெல்லாம் காரணம் எப்ரைட்டோட சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி. இவருக்கு சயின்ஸ் போக இன்னும் நிறைய விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவர் ஒரு சாம்பியன் டிபேட்டர், பப்ளிக் ஸ்பீக்கர், குட் கனூவிஸ்ட், ஆல்ரவுண்ட் அவுட்டோர் பர்சன், எக்ஸ்பர்ட் ஃபோட்டோகிராஃபர். இவர் ஸ்கூலில் ஸ்ட்ரெயிட் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். இவர் அட்மையர் பண்ணுற ஒருத்தர் ரிச்சர்ட் ஏ வயஹா. இவர் அவரோட சோஷியல் ஸ்டடீஸ் டீச்சர். அவர் இருந்த கிளப்ஸ் 2க்கும் அவர் அட்வைசராக இருந்தார். எந்தெந்த கிளப்ஸ்னால் டிபேட்டிங் அண்ட் மாடல் யுனைடெட் நேஷன்ஸ் கிளப்ஸ். இவர் ரிச்சர்ட் எப்ரைட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸாக என்னென்ன சொல்கிறாரு, எக்ஸ்ட்ரா எஃபர்ட், காம்படிட்டிவ் இன் அ குட் சென்ஸ், ஹீ வாண்டட் டு டூ த பெஸ்ட் ஜாப் ஹீ குட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ், இதெல்லாம் சொல்கிறாரு. மேக்கிங் ஆஃப் அ சயின்டிஸ்ட் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்? மொதல் a first rate mind, add curiosity and mix in the will to win for the right reasons. For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.